ஹாய் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனா கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க அம்மாலாம் எப்படியோ எடுத்து சொல்கிறாங்க, நீ போடி, நீ போய் அங்கே இரு, அங்கே அதாண்டி உன் வீடுன்ற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அப்போ கூட மீனா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னால் மாமாவுக்கு ஆபத்து இருக்குது, நான் அங்கே இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது கஷ்டம்னா சொல்லுங்கள், நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவாலையும் எதுவும் பேச முடியாமல் விட்டுடுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொஞ்சம் சரியாகி வீட்டுக்கு வராரு. வரும்போது அவங்க அம்மா சுற்றியெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அப்போ அவர் கேட்குறாரு, எங்கே மீனாவை காணோம் அப்படின்னும் போது, அவள் தான் வீட்டை விட்டு போயிட்டாள்ல அப்படின்ற மாதிரி இவங்க விஜயை சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நினச்சதே ஏதோ நடத்திட்ட, அவளை பேசி பேசியே நீ அனுப்பிச்சி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போது மனோஜ் சொல்கிறான், இப்போ நாங்கள் 2 பேர் பொண்டாட்டி இல்லாமல் தானே இருக்கோம், அவனும் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ ரவி திட்டுறான், ஏன்டா நம்ம பிரச்சனை வேற அவன் பிரச்சனை வேற, அப்படி ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னும் போது, அப்போ முத்து சொல்கிறான், அவனுக்கு என்ன, அவனுக்கு ஒரு கண்ணு போனால் அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைப்பான் அப்படின்ற மாதிரி முத்துவும் பேசி விடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டு அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, நீ போய் மீனாவை சொல்லி கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவரும் என்ன பண்ணுறாரு, முத்து போய் மீனா போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, போய் பேச பார்க்குறாரு. வா அங்கே அப்பா கூப்பிட்றாருன்னு எவ்வளோ கேட்குறாரு. ஆனால் அப்போ கூட மீனா வரமாட்டேன், நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் எவ்வளோ பேசி பார்த்துட்டு முடியாமல் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 3 நாள் மட்டும் இருந்துட்டு வா உன் மனசு கஷ்டத்துக்கு, நான் ஒரடியாலாம் நீ இங்கே இருக்கணும்லாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துவும் கிளம்பிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாள் அண்ணாமலை இருக்கார், விஜயா எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி பார்க்க வராங்க அண்ணாமலையை. உடனே இந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க. விஜயா, பார்த்தீங்களா அந்த பூக்காரி இந்த வீட்டை விட்டு போனால் ஸ்ருதி வீட்டுக்கு வந்துட்டா பாருங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்குதுன்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ ஸ்ருதி திட்டுறாங்க, என்னது மீனா போயிட்டாங்களா அப்படின்னும் போது, ஆமாம் அப்படின்னோடனே, ஏன் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்புறீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது விஜயாவால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் படித்தவங்க அப்படி தான் யோசிப்பீங்க, நாங்கள் படிக்காதவங்க எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு தான் 6வது அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒருத்தரால் ஒருத்தர் உயிர் போகாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ரவியும் சொல்கிறாரு. ஆனால் இந்த மனோஜும் விஜயாவும் அதை கேட்குற மாதிரி இல்லை. மீனா போனதில் நன்மை நடக்கும், இப்போ தான் எனக்கு இதுவாக இருக்குது, அவளை கூப்பிட வேணாம் சொல்லுங்கன்ற மாதிரி விஜயா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்ருதியும் பேசி பேசி பார்த்துட்டு இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி அவங்களும் முடிவு எடுத்துறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.